நடிகர் ரோபோ சங்கருடைய மறைவு பல பேருக்கு மிகப்பெரிய சோகத்தை உண்டாக்கி இருக்கு. 46 வயசே ஆன ரோபோ சங்கர் தன்னுடைய பயணத்தை சினிமால தான் ஸ்டார்ட் பண்ணாரு. தர்ம சக்கரம் என்ற படத்தின் மூலமா தான் அவர் சினிமாக்குள்ள வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து படையப்பா, ஜூட், சென்னை காதல், தீபாவளி இந்த படங்கள் எல்லாம் சின்ன சின்ன ரோல தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரங்கள்ல தான் டெலிவிஷன்ல அவருக்கான ஃபேன் பேஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூடுச்சு. கலக்க போகுது யார் ஷோ மூலமா மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச ரோபோ சங்கர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குறிப்பாக இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, மாரி, த்ரிஷாலனா, நயன்தாரா, புலி, விஸ்வாசம் அப்படின்னு பல முக்கியமான படங்கள்ல பெரிய ஹீரோஸ் கூட ஆக்ட் பண்ணிருக்கிறாரு. படங்களை தாண்டி வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்கிறாரு. டெலிவிஷன்ல பல சீரியல்ஸ் பண்ணிருக்கிறாரு. குறிப்பாக சிங்கிங், டப்பிங் அப்படின்னு தன்னுடைய பன்முகத்தை மக்கள் கிட்ட காட்டியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் அவர்களுக்கு சமீப நாட்களாகவே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் ரீசெண்டா ஒரு படப்பிடிப்பின் போது அங்க அவருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையில தான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா யாருமே எதிர்பாராத வகையில அவரு காலமா இருக்கிறாரு. இந்த செய்தி பல பேருக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு. பலரும் அவருடைய குடும்பத்தாருக்கு அவங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.